நீ ஒன்றும் வேணாம் சார். நத்த விஸ்வநாதன், காமராஜ், விஜயபாஸ்கர், வீரமணி இந்த 4 பேர் பேரில் இருக்கிற கேஸில் சார்ஜ் ஷீட் போட சொல்லுங்கள் சார். டிவிஎஸ் இவர் கையில் தான் இருக்குது. தூய சக்தி தானே இவர். இவங்க பேரில் வந்து எல்லாம் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கீங்க. கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் இருக்குது. கேஸை நடத்த சொல்லுங்கள் சார். அப்புறம் அவங்கள மந்திரி ஆக்குங்க சார். நீங்கள் கேஸ்லேருந்து புனிதமாகி வந்த பிறகு மந்திரி ஆக்க வேணாம். நீ மந்திரி ஆக்கிட்டு கேஸை நடத்து. உன்னைய ஒரு நிமிஷம் வந்து அந்த பதவியில் உட்கார விட மாட்டாங்க. முதலமைச்சர் பதவியில் உங்ககிட்ட இருக்க 107 பேர் தலைகீழானாலும் நீ முதலமைச்சர் ஆகிருக்க முடியாது. முட்டு கொடுத்த 12 பேரை 13 பேரை திமுகவில் ஸ்டாலின் கூப்பிட்டு ஏப்பா நீ வாபஸ் வாங்குன்னு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க யாரும் உங்ககிட்ட வந்து இதாக வரல. மிஞ்சி போனால் அந்த காங்கிரஸில் இருக்க 5 பேர் என்ன உங்கள்கிட்ட இருப்பாங்களே தவிர மற்ற யாராக இருந்தாலும் வந்து அவங்க கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பிசிகாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் கூப்பிட்டு வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த 25 பேர் இருக்காங்க பாருங்கள், அனுகூல சத்ருக்கள். இந்த அனுகூல சத்ருக்களை நீ எதான் சொல்கிறனே, பெருச்சாளிகளை நீ போட்டு விட்ட உள்ள கட்டுச்சோத்தில் எப்படி காலி பண்ணுறாங்கன்னு பாருங்க பாத்திரத்தை. சாதாரண நாட்களாக இவனுங்க விஜய்க்கும் விஜய் பின்னாடி சார், செங்கோட்டையன் ஒரு ஆள் தவிர சார், விஜய்க்கும் விஜய் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் அரசியல் பூசு சார். அரசியல் பூசு. ஜேஎஸ்டி பிரபாகர்னு ஒரு ஆள், அவர் 2 தடவை எம்எல்ஏ வந்திருக்கார். எல்லாம் பூசு. இவன்கெல்லாம் பழம்பிரிச்சாளிகள், சாதாரண ஆட்கள் கிடையாது. இன்றைக்கி ஏதோ அவங்க நீ போய் பார்த்த அவங்க வீட்டுக்கு 2 சோஃபா போச்சு, இன்றைக்கி உனக்கு ஓட்டு போட்டாங்கிறதுலாம் வேறு. இதே ஓட்டால் விஜயை வந்து இவங்க இறக்கலைன்னு சொன்னால் பாருங்கள் சார், அன்னைக்கு நம்ம இதே ஒரு டிபேட் வைப்போம். சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. NMC ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு.